ஒரு மருந்தை எடுத்து உங்களுடைய கலோரிஸை குறைக்கணும், ஒரு மருந்தை எடுத்து உங்களுடைய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா, இதனுடைய பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமா நாங்க பார்க்குறோம். ஸோ டயட் பிளான், எக்சர்சைஸ் இத 2ம் கரெக்ட்டா பண்ணிட்டு, இதோட மலச்சிக்கலுக்கு அதுக்கு அடிஷ்னலா அவங்க ஒரு விஷயங்கள எடுத்துட்டு, ஒரு சித்த மருந்துகளோ, இல்ல ஒரு டயட்டு, வாக்கிங் இந்த வாக்கிங்லாம் போகும்பொழுது நல்ல மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து மலச்சிக்கல கொஞ்சம் இளக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த கொள்ளு எடுக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும்பொழுது நீங்க கொள்ளு அழகா எடுத்து எக்சர்சைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பழத்தை உங்களுக்கு பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? ஃப்ரெஷ்ஷா இப்போ வாங்கிட்டு வந்த மாரி தான் இருக்கும். ஆனா நான் இந்த பழத்தை வாங்கி 7 மந்த் ஆகுது. நான் ஜூன் 7ஆம் தேதி 2025ல வீட்ல ஒரு ஃபங்ஷனுக்காக வாங்கியிருந்தேன். இந்த பழத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு என்னோட டேபிள் பக்கத்துல வச்சேன். சரி நான் அப்படியே மறந்துட்டு விட்டு 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் வரையுமே இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. பசியில இருக்கும் பொழுது தான் அந்த வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆன உங்களுடைய ஃபேட் எல்லாமே கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆயிட்டு எனர்ஜியா கன்சியூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடம்புல ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆன ஃபேட் எல்லாமே இதுல வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரூட்ஸ், இந்த மோர் இதோட சேர்த்து டீ, காஃபி இதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வெறும் காஃபி தூள் வச்சு நீங்கள் செய்கிறதுலையோ இல்லை டீ தூள் வச்சு யூஸ் பண்ணுறதுலையோ எந்த ஒரு டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ வெயிட் கெயின்லேயோ வெயிட் லாஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் அதில் ஆட் பண்ணுற சுகர் தான் இதில் முக்கியமாக ரோல் பண்ணுது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு, என்னென்ன நோய்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, பிளஸ் நம்ம வந்து வர்ம சிகிச்சைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது இப்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய அதை பத்தி தேடுறாங்க, எப்படி வந்து உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது. இதுல என்னன்னா கஷ்டப்படாம உடல் எடை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் விரும்புறது. இப்போ யாருக்குமே வந்து நேரம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உணவுல நம்ம எப்படி இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில சித்த மருத்துவ முறைப்படி நம்ம உணவு முறைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யும் போது இல்லை சித்த மருந்துகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. உடல் எடை நம்மளுடைய உடலை வந்து ஃபிட்டா வச்சுக்கணும், நம்மளுடைய உடலை அழகா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ உடல் எடை அதிகமா இருக்கிறது வந்து எல்லா நாட்கள்லயும் இருந்திருக்கா அப்படின்னா, பழந்தமிழர்கள் இடத்துல வந்து அதிகமா அது இருந்ததுக்கான சான்று வந்து ரொம்ப குறைவு. அதனாலேயே வந்து சித்த மருத்துவத்துல வந்து இந்த நோய்க்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இது ஒரு நோயாவே அவங்க கன்சிடர் பண்ணல. ஒன் ஆஃப் த ஒரு சிம்ப்டம் ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து ஒரு டச் பண்ணியிருப்பாங்க. உடல் அதிகமா இருந்துச்சுன்னா, இத குறைக்கிறதுக்கு இது பண்ணணும். இந்தந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்ளோ டீட்டெயில்டா இத பத்தி அவங்க வந்து பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. காரணம் வந்து நான் யோசிக்கும் பொழுது, அந்த காலத்துல எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்ட ஃபுட்டா இருக்கட்டும், அதுக்கேத்த அவங்களுடைய உடல் உழைப்பா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய உடல் அமைப்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பாவே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து எல்லாருமே மோஸ்ட்லி சேர் ஒர்க் ஆயிடுச்சு. ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாரி உட்கார்ந்த இடத்திலேயே வேலை, உட்கார்ந்த இடத்திலேயே சாப்பிடுறது, எல்லாருமே சேர். ஈவன் சொல்லணும்னா தரையில உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் கூட எல்லாருக்கும் இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. திடீர்னு ஒரு இடத்துல தரையில உட்காரணும்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறுனதனுடைய விளைவு தான், இந்த காலகட்டத்தில குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரையும் அனைவருமே இந்த ஒபிசிட்டி பிரச்சனையால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ சித்த மருத்துவத்தில இதுக்கான தீர்வுகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, அவங்க வந்து சொன்னதில ஒரு பழமொழியாவே சொல்லியிருக்காங்க. "இளைச்சவனுக்கு எள்ளு சாப்பிடணும், கொழுத்தவனுக்கு கொள்ளு சாப்பிடணும்" அப்படிங்கிறது. அவங்க 2 கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எள்ளு வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது. ஒரு உடம்ப வந்து தேத்தணும் அப்படின்னா, ஒரு குளிர்ச்சி தன்மை, ஒரு கூலண்டான ஒரு விஷயங்கள் நெறைய சாப்பிடும் பொழுது, எனர்ஜெட்டிக்கா சாப்பிடும் பொழுது வெயிட் கெயின் ஆகும். ஒரு உஷ்ணமான பொருள் எடுத்து நம்மளுடைய மெட்டபாலிசத்த அதிகமாக்குறது, நம்மளுடைய உடல் அ அந்த எனர்ஜிய வந்து லாஸ் பண்றது, இது எல்லாத்துக்கும் ஒரு உஷ்ணமான விஷயங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது, வெயிட் வந்து லாஸ் ஆகுங்கிறத அவங்க அப்பவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம எள்ளு சாப்பிடும் பொழுது, நம்ம உடம்புல ஒரு குளிர்ச்சி ஏற்படும். உடம்பு நல்லா கெயின் ஆகும்.
கொள்ளு மாதிரியான ஒரு ஹீட்ட உருவாக்கக்கூடிய ஒரு தானியங்களையோ, ஒரு உணவுகளையோ நம்ம எடுக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப வந்து பிரச்சனைகள்ல வரணும் அப்டின்னா, இப்போ வெயிட் குறைக்கிறதுக்கு சயன்டிஃபிக்கா நெறைய விஷயங்கள் வந்து இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க. இப்ப இது வந்து நோய்களே நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துல வெயிட் கெயின் அப்டின்னா, வெயிட் அதிகமா இருக்கு அப்டின்னா, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வெயிட் அதிகமாகும். எந்த வேலையும் செய்யாம இருந்தா தான் அதிகமாகும் அப்டிங்கிறது ஒரு பேசிக் காமன். பட் இப்போ வெயிட் கெயின் ஆகுறதுக்கு எண்ணற்ற நோய்கள் இருக்கு. ஈவன் சிம்பிளா சொல்லணும்னா டயபெட்டிக் மினிமம் டயபெட்டிக்ல இருந்து ஒரு ஹார்மோனல் டிசீஸ் உடைய தைராய்டு இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அந்த மாரி விஷயங்கள்ல கூட வெயிட் கெயின் அதிகமாகும். ஸோ வெயிட் எந்த விஷயத்துல அவங்க ஒபிசிட்டியா இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ரூல்ட் அவுட் பண்ணணும். அது ஒபிசிட்டியா இல்ல வேற ஏதாவது டிசீஸ் உடைய ஒரு காரணமா? ஒரு சில பேருக்கு வந்து முகம் மட்டும் வீங்கியிருக்கும், கால் வீங்கியிருக்கும், பர்ட்டிகுலர் பார்ட்ஸ் வீங்கியிருக்கும். அத கூட அவங்க வந்து ஒபிசிட்டின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா விஷயம் உள்ள போனா வேற டிசீஸ் உடைய சைட் எஃபெக்ட்டா இருக்கும். ஒரு நோயோடைய ஒரு சிம்ப்டம்ஸா கூட இருக்கும். அப்போ அத ஒரு ஒபிசிட்டின்னு மட்டும் இல்லாம, அத ப்ராப்பரா ரூல்ட் அவுட் பண்ணணும். ஸோ எந்த காரணத்தினால அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகமா இருக்கு? ஸோ நோய் நிலைகள்ல அதிகமா இருக்கா? இல்ல சாதாரணமாவே அவங்களுடைய மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆயிட்டு ஜெனரல் ஒபிசிட்டியா? அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு டாக்டர் வந்து அத ரூல்ட் அவுட் பண்ணணும். ரூல்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம், நோய் நிலையா இருந்தா, அந்த நோய் நிலைய நார்மல் கொண்டு வரதுக்கான மெடிசின் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒபிசிட்டி மட்டும் தான் இருக்கு. நான் அதிகமா வேலை செய்றதில்ல. உட்கார்ந்த இடத்திலேயே தான் வேலை செய்றேன். என்னுடைய டயட் அதிகமா இருக்கு. அதிகமா சாப்பிடுறேன். அதனால ஜெனரல் ஒபிசிட்டி தான் அப்படின்னா மட்டும், நீங்க கலோரி பேலன்ஸ்ட் இது சித்த மருத்துவத்தில இத நம்ம டைரக்ட்டா இதுவரையும் சொல்லல. பட் இப்ப இருக்கக்கூடிய நவீன அறிவியலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, கலோரி டெஃபிசிட், கலோரி மெயின்டனன்ஸ் இது 2ல மட்டும் தான் வெயிட்ட வந்து லாஸ் பண்ண முடியும். ஸோ இத வந்து நீங்க மருந்துகளால எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இதனுடைய பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு மருந்த எடுத்து உங்களுடைய கலோரிஸ குறைக்கணும். ஒரு மருந்த எடுத்து உங்களுடைய வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா, இதனுடைய பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமா நாங்க பார்க்குறோம். ஸோ டயட் பிளான், எக்சர்சைஸ் இத 2ம் கரெக்ட்டா பண்ணிட்டு, இதோடைய காம்ப்ளிகேஷன் வராம இருக்கிறதுக்கு நெறைய சித்த மருந்துகள் இருக்கு. ஸோ இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய கிட்னிய பாதிக்காம, அந்த உங்களுடைய வெயிட்ட வந்து குறைக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இப்ப தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய பொடியாவே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது வந்து சமையலுக்கும் யூஸ் பண்றாங்க. அது சர்பத்தாவும் கிடைக்குது உங்களுக்கு. அ அத விட பெஸ்ட் மோர். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுடைய ஆர்கன மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க டெய்லி மோர் குடிச்சிட்டு, நீங்க எக்ஸர்சைஸோ, டயட் பிளான் ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, ஜெனரல் டயர்ட்னஸ் எதுவும் இல்லாம உங்களுடைய வெயிட் வந்து நல்லாவே ரெட்யூஸ் ஆகும். இதுதான் வந்து நம்மளுடைய காமனா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே. நீங்க ஆரம்பிக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க. உடல் எடை குறைக்கணும், இல்ல கூட்டணும் அப்டின்னா, "இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு" அப்டின்ற ஒரு விஷயம். ஸோ, இந்த உடல் எடைய குறைக்கணும் அப்டின்னா, கொள்ள நம்ம எப்படி பயன்படுத்தணும்? என்ன மாரியான முறைகள்ல பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? எந்த அளவுல எடுத்துக்கலாம்? அத பத்தி ஒரு விளக்கம் ஆ குடுங்க. கொள்ளு வந்து நான் சொன்னது வந்து ஒரு உஷ்ணமான ஒரு பொருள் இது. ஃபர்ஸ்ட்டு விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடியவர்கள் வந்து கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருக்கு எனக்கு. வயிறு அல்சர் இருக்கு. டயரியா ஏதாவது சாப்பிட்டாலே எனக்கு வந்து சாப்பிட்ட உடனே லூஸ் மோஷன் ஆகும். அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் அந்த அந்த பெர்சன் வந்து கண்டிப்பா கொள்ள வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இல்ல ஒரு டாக்டருடைய அட்வைஸோட எடுக்கிறது நல்லது. ஸோ என்னுடைய ஜிஐ ட்ராக்ட் என்னுடைய செரிமானம் வந்து நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நீங்க கொள்ள வந்து வறுத்துட்டு, பொடி செஞ்சு, தண்ணீல கொதிக்க வச்சு அந்த தண்ணியாவும் குடிக்கலாம். இது எந்த அளவுல எடுக்கணும்? கொள்ளு வந்து மினிமம் ஒரு ஆள் வந்து 50 கிராம் 25 டூ 50 கிராம் அவங்களுடைய வெயிட் கெயின பொறுத்து இருக்கு. அபோவ் 80 அபோவ் 90 இருக்காங்க அப்படின்னா, 25 டூ 50 கிராம் இத எடுத்து பவுடர் பண்ணிட்டு, அத கஷாயமா இல்ல வந்து கஞ்சி மாரி செய்யணும்னா 50 கிராம் வரையும் எடுத்துக்கலாம். அத பவுடர் பண்ணிட்டு, அத ஒரு சின்ன ஒரு கிழி மாரி ஒரு துணியில வச்சு முடிஞ்சு, ஒரு தண்ணீல போட்டு வேக வச்சு, அந்த பவுச் வெளிய எடுத்துறலாம். அந்த வெறும் அந்த தண்ணீய மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது. இது எந்த நேரத்துல எடுக்கணும்? காலையில, இரவு 2 வேளையுமே நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி மாரி இத எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து கொதிக்க வைக்க முடியாது. எனக்கு இன்னும் பிரிசர்வா வேணும் அப்டின்னா, வெறும் 2 கிராம் அளவு 2 கிராம் அந்த வெறும் ஃபைன் பவுடர நீங்க நார்மல் ஹாட் வாட்டர்ல 1 கிளாஸ் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க காலை, இரவு வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்டின்னா, உங்களுடைய மெட்டபாலிசத்த இன்கிரீஸ் பண்ணும். உங்களுடைய டைஜஷன வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இதோட சேர்த்து உங்களுடைய செரிமானத்த பில்ட் பண்ணிட்டு, உங்க வெயிட் வந்து லாஸ் பண்ணிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. இது எவ்ளோ நாள் எடுக்கலாம் டாக்டர்? என்ன கேப்ல எடுக்கணும்? மினிமம் நாங்க சொல்றது எந்த மருந்தா இருந்தாலும்
21 டேஸ்க்கு மேல எதையுமே தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. ஒரு 21 டேஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன பிரேக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய எனக்கு வந்து சிம்ப்டம்ஸும் இல்ல. எனக்கு வந்து டயர்ட்னஸ் எதுவும் இல்ல. என்னுடைய ரொட்டீன் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெயிட் லாஸ் ஆகுறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லன்னு நீங்க ரூல்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் எடுக்கலாம். ஸோ நீங்க ஒரு 21 டேஸ் சாப்பிட்டுட்டு, ஒரு 1 வீக் ரெஸ்ட் பீரியட் குடுத்துட்டு, அடுத்த ஒரு 21 டேஸ் இத மாரி நீங்க 3 மாசத்துலருந்து 6 மாசம் வரை நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, வெயிட் வந்து கிராஜுவலா குறையும். கொள்ளு சாப்பிடும்போது உடல் எடை குறையும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. குறிப்பிட்டு இந்த கொள்ள நம்ம எடுத்துக்கிறதுனால உடல் எடை குறையுது அப்படின்னா, அப்படி என்ன இருக்கு கொள்ளுல? ஸோ நான் சொன்ன மாரி இந்த நம்மளுடைய டைஜெஷன் மெட்டபாலிசத்த இன்கிரீஸ் பண்றது. இந்த பிஎம்ஆர் ரேட்ன்னு சொல்லிட்டு பேசிக் மெட்டபாலிக் ரேட்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய எல்லா மெட்டபாலிசத்தையும் அது கரெக்ட்டா ஃபங்ஷன்ஸ் ஆகுதா? எல்லா நம்ம சாப்பிடுற ஃபுட்ட வந்து சரியா டைஜெஸ்ட் பண்ணிட்டு, அதோடைய எக்ஸ்ட்ராக்ட்லாம் வெளிய போகுதா? அதோடைய மாலிக்யூல்லாம் வந்து ஈஸியா டைஜெஸ்ட் ஆகி வெளிய வருதா? அப்படிங்கிறத இந்த பிஎம்ஆர்ன்னு சொல்லுவோம். இந்த ரேட் வந்து மெயின்டெயின் ஆகுறது தான் விஷயம். ஸோ இந்த மாரியான டைஜெஷன இம்ப்ரூவ் பண்றதும், உங்களுடைய மெட்டபாலிசத்த இம்ப்ரூவ் பண்றது மூலியமா, ஈஸியா வந்து உங்களுடைய வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். வித்தவுட் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாம. ஓகே. இப்போ நீங்க வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கொள்ள வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்கு. இது ரொம்ப காமனா நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்குறோம். ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த கொள்ள பயன்படுத்தலாமா? மலச்சிக்கலுக்கு அதுக்கு அடிஷ்னலா அவங்க ஒரு விஷயங்கள எடுத்துட்டு, ஒரு சித்த மருந்துகளோ, இல்ல ஒரு டயட்டு, வாக்கிங் இந்த வாக்கிங்லாம் போகும்பொழுது நல்ல மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இதோட சேர்த்து மலச்சிக்கல கொஞ்சம் இளக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த கொள்ளு எடுக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ டைஜெஷன் ப்ராப்பரா இருக்கும்பொழுது நீங்க கொள்ளு அழகா எடுத்து எக்சர்சைஸ் பண்ணீங்க அப்படின்னா, வெயிட் நல்லா குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்கு வீட்ல இருந்தபடியே என்ன மாரியான விஷயங்கள் பண்ணலாம்? குறிப்பா கொள்ளு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் குறிப்பிட்டு கொள்ளு பத்தி பேசும்போது, அது சூட வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி உடல் சூடு பிரச்சனை இருக்கிறவங்க கொள்ளு பயன்படுத்தலாமா டாக்டர்? இல்ல அந்த சூடு இல்லாம அ இருக்கிறாங்கன்னா, கொள்ளு யூஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு பர்சனலா என்னுடைய பிராக்டிஸ்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு வெயிட் லாஸ் பண்றது. இது கவர்மெண்ட் பிஹெச்ல, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த டெக்னிக்க பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா, சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்ட்டுட்டு வெயிட் லாஸ் பண்றது. இதுல விட்டமின் டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ற அந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லா டைப் ஆஃப் விட்டமின்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அதனால மைக்ரோ விட்டமின் டெஃபிஷியன்சி மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நாங்க நெறைய பேஷண்ட்ஸ பார்க்குறோம். இந்த ஃப்ரூட்ஸ் பேட்டர்ன் நீங்க சாப்பிடும் பொழுது, சிம்பிளா வெயிட் லாஸ் ஆகுறத நெறைய பார்க்குறோம். கிராஜுவலா குறையும். இப்போ வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் அன்னைக்கோட டயட்ல இருக்கும். ஆமா. இப்போ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் சொல்றோம். இப்ப காலையில வந்து வெறும் சாத்துக்குடி மட்டும் தான் சாப்பிட சொல்றோம். எவ்வளோ சாப்பிடணும் டாக்டர்? அவங்க பசி அடங்குற வரையும். எவ்வளோ வேணா எவ்வளோ எடுத்துக்கலாம். வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. நீங்க ஒரு ஒரு சொலையா வந்து உரிச்சு சாப்பிடலாம். காலையில வந்து ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் மட்டும் தான். எல்லா ஃப்ரூட்ஸும் நாங்க சாப்பிட சொல்லல. மிக்ஸடா எடுக்கக்கூடாது. மிக்ஸ்டா இருக்கக்கூடாது. ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட். அதுல வந்து நாங்க பிரிஃபர் பண்றது வந்து காலையில வெறும் சாத்துக்குடி மாதிரி மட்டும் சாப்பிட சொல்றோம். மதிய நேரங்கள்ல ஆரஞ்சு பழங்கள் மட்டும் சாப்பிட சொல்றோம். நைட்ல வந்து பப்பாளி பழம். இந்த 3 பழங்கள் தான் நாங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா குடுக்குறோம். இது ஏன் அப்டின்னா, இந்த வெயிட் லாஸ் ஆகும்பொழுது நெறைய எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான் இதுல முக்கியமான காரணம். இது இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது கிட்னிய வந்து டேமேஜ் பண்றது தான் நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ல நாங்க குடுக்கும்பொழுது, அ பெருசா யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம கிட்னி சேஃபா இருக்கு. இதோட அவங்க பட்னியா இருக்க சொல்லல நாங்க. அவங்க இதோட மதியம் மட்டும் 1 கப் ரைஸ், இல்ல 2 சப்பாத்தி, அடிஷனலா இத வந்து எடுத்துக்கலாம் அவங்க. இதுக்காக முழுசா வெறும் அ வெறும் ஃப்ரூட் மட்டும் இல்லாம, அதிகப்படியான பசி வரும்பொழுது, ரொம்ப லிமிட்டட் ஃபுட் மட்டும் அவங்க எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது 1 மாசத்துக்கு 1 கேஜ், 2 கேஜ் இது மாரி அதுக்கு மேல குறையாது. 1 மாசத்துக்கு 2 கேஜ் அதிகபட்சம் இவ்வளோ தான் குறையும். ஸோ எவ்ரி மந்த் இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு 3 மந்த்ல வந்து உங்களுக்கு 5 டூ 6 கேஜ் குறைக்கலாம். இது உங்களுக்கு உடம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேஸும் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். வெயிட் லாஸ் ஆனதுக்கான பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உங்களுடைய வெயிட் வந்து குறையறத பார்க்கலாம். ஃப்ரூட் டயட் பத்தி எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஸோ ஃப்ரூட் டயட்ல வந்து குறிப்பிட்டு ஒரு சில பழங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஆரஞ்சுலேயே வந்து 2 வெரைட்டி ஆரஞ்சு இருக்கு. ஸோ இத நம்ம வந்து எத பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இத நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோடயே நான் வந்திருக்கேன் நானு. இந்த ஆரஞ்சு பத்தி பேசணும் அப்படிங்கும்பொழுது.
நெறைய விஷயங்கள் வந்து இப்ப இம்போர்டன்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம பேர் தெரியாத பழங்கள், நம்ம இதுவரையும் பார்க்காத பழங்கள்லாம் மார்க்கெட்ல விக்குது. நம்மளும் ஆசையா இது என்ன புதுசா இருக்கு? இது எப்படி இருக்கும்? இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேஸ்ட்டுக்காக அடிமையாயிட்டு அத நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, அதனுடைய விளைவு தான் நம்மளுடைய கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், நம்மளுடைய நாட்டு பழங்கள்லாம் வந்து ரொம்ப பயன்படுத்தாம போகுது. அதனுடைய பயன்பாடுகளும் குறைஞ்சு போகுது. நான் இந்த டயட்டுக்கு குறிப்பா சொன்னது வந்து நம்மளுடைய நாட்டு வெரைட்டியான இந்த கமலா ஆரஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீட்ல வந்து ஒரு பழம் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பழத்த உங்களுக்கு பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இப்போ வாங்கிட்டு வந்த மாரி தான் இருக்கும். ஆனா நான் இந்த பழத்த வாங்கி 7 மந்த் ஆகுது. நான் ஜூன் 7ஆம் தேதி 2025ல வீட்ல ஒரு ஃபங்ஷனுக்காக வாங்கியிருந்தேன். இந்த பழத்த சாப்பிடலான்னு சொல்லிட்டு என்னோட டேபிள் பக்கத்துல வச்சேன். சரி நான் அப்படியே மறந்துட்டு விட்டு 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் வரையுமே இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. ஸோ 2 மாசம் ஆச்சு ஏதாவது சேஞ்சஸ் வருமான்னு பார்த்தா எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஸோ இப்படியே இது எவ்வளோ நாள்ல தான் இந்த பழம் கெட்டு போகும்? இது உள்ள ஏதாவது சேஞ்சஸ் வரும்ன்னு பார்த்தா, டில் இதுவரையும் இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம இருக்கு. நான் இதே மாரி நெறைய சூப்பர் மார்க்கெட்ல, பழக்கடைகள்ல பார்த்துருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பழம் வந்து ஓப்பன் ஏர்ல நான் வச்சிருந்தது. இத எந்த ஒரு ஃப்ரீசர்லயோ, ஃப்ரிட்ஜ்லயோ நான் எதுவும் வைக்கல. என்னோட டேபிள் பக்கத்துல வச்சிருந்த பழம், கிட்டத்தட்ட 7 மாசம் ஆயிட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இருக்கு. ஸோ இதனால தான் வந்து நான் ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பழங்கள் எந்தெந்த பழங்கள் சாப்பிடலாம்? சித்தாவுல டயட் சொல்லுங்க. இத சாப்பிடலாமா? இது ஆர்கானிக் இது சாப்பிடலாமா? அப்படின்னு கேட்கும்பொழுதெல்லாம் நான் வந்து ஓப்பனா சொல்லாததுக்கான காரணம் வந்து இதுவும் ஒண்ணு. நம்ம எது எதெல்லாம் ஆர்கானிக், எது எதெல்லாம் நல்லதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோமோ, அது எல்லாமே இது மேல ஒரு சந்தேக பார்வை வைக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாரி தான் தக்காளியும் நான் பார்க்குறேன். ஸோ தக்காளிலாம் அப்போ அந்த நாட்டு வெரைட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு மேல வீட்ல வச்சிருக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தக்காளிகள்லாம் பார்த்தா 15 நாள், 20 நாள் வரையுமே கெட்டு போகாம அப்படியே இருக்கு. ஈவன் அத எலி கூட வந்து தொட மாட்டேங்குது. வீட்ல தக்காளிய பாதுகாக்கும் பொழுது எலி எடுத்துட்டு போயிடும். அது வந்து வேற ஏதாவது டேமேஜ் ஆகும். இப்போ வந்து இது பக்கத்துல ஒரு பூச்சி கூட வர மாட்டேங்குது. இது அழுக கூட மாட்டேங்குது. நம்மள பாதிப்ப ஏற்படுத்துற ஒரு வைரஸ், பாக்டீரியா கூட இந்த பழத்த தாக்க முடியல. இதுல பாதிப்பை ஏற்படுத்த முடியலன்னா, அப்போ இந்த பழம் வந்து நம்ம உடம்புல போயிட்டு எந்த விதமான நல்லத குடுக்குமா? இல்ல பாதிப்பை ஏற்படுத்துமா? அப்படின்னு வந்து ஒரு சந்தேக பார்வைய உங்க எல்லார் முன்னாடியும் நான் வைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு 7 மாசமா இந்த பழம் கெட்டு போகாம அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஊர் பழங்களையும், காய்கறிகளையும் சாப்பிடுறதே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கே வாங்கி, அன்னைக்கே சமைக்கிறது, சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது. இந்த விஷயமும் நான் பதிவு பண்ண வேண்டியதும் அதுதான். ஸோ நம்மளுடைய அன்றாடம் நம்ம வீட்ல விளையக்கூடிய பழங்களா இருக்கட்டும், தோட்டத்தில விளையக்கூடிய பழங்கள், இல்ல நம்மளுடைய நாட்ல விளையக்கூடிய பழங்கள்ல மோஸ்ட்லி சாப்பிடுறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த பழத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு 3 வேள வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் டயட்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது வந்து வாரத்துக்கு இல்ல மாசத்துக்கு இத்தன நாள் இந்த டயட் இருக்கலாம். இப்படி ஏதாவது கணக்கு இருக்கா டாக்டர்? அப்படி எதுவும் இல்ல. நீங்க டெய்லி சாப்பிடலாம். இப்போ இந்த நான் சொன்ன மாரி இந்த டைம்ல நீங்க அதிகப்படியான அந்த பசிய நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது? ரொம்ப பசி இருக்குமே அப்படிங்கும்பொழுது, நாங்க வந்து ஒரு மோர் மட்டும் உங்க கையில வச்சுக்க சொல்லுவோம். மோர் மட்டும் நீங்க காலையில இருந்து நைட்டுக்குள்ள எப்பலாம் உங்களுக்கு தண்ணி குடிக்கிற மாரி தாகம் அதிகமா இருக்கோ, பசி எப்ப எடுக்குதோ, நீங்க மோர் மட்டும் நீங்க குடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இதுல வந்து கலோரி மெயின்டெயின் ஆகும். உங்களுக்கு வந்து லிவரோ, இல்ல வந்து கிட்னியோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வெறும் டயட்ல மட்டும் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த டயட் அப்போ வந்து டெய்லியுமே நம்ம பிராக்டிஸ் ஆமா, பண்ணலாமா? டெய்லியுமே பண்ணலாம் நீங்க. ஓகே. ஸோ இதே ஃப்ரூட்ஸ் தான். இதே ஃப்ரூட் தான். இதுக்கு மேல அதிகமான ஃப்ரூட்ஸ் எதுவும் நம்ம குடுக்க போறதில்ல. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா 1, 2 ஒரு இதுக்காக ஆசையா சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த பேட்டர்ன் குடுத்தா மட்டுமே உங்களுக்கு 1 மந்த்ல வந்து நல்லா வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து ஒரு 70 பிளஸ் இல்ல 80 பிளஸ் இருக்காங்க வெயிட் அப்டின்னா, இப்போ அவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கான போதுமா டாக்டர்? இன்னும் பசி எடுக்கிற மாரி ஒரு ஃபீல் அ ஹங்கரி அ இருக்கா அதுதான் அவங்களுக்கு? இது இந்த கலோரி டெஃபிஷியன்ட் தான் இதுல வந்து முக்கியமான விஷயம். ஸோ நீங்க அந்த பசியில இருக்கும்பொழுது தான் அந்த வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆன உங்களுடைய ஃபேட் எல்லாமே கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆயிட்டு எனர்ஜியா கன்சியூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடம்புல ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆன ஃபேட் எல்லாமே இதுல வந்து குறைய ஆரம்பிக்கும். இத டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரூட்ஸ், இந்த மோர் இதோட சேர்த்து மதிய நேரத்துல இல்ல ரொம்ப பசி இருக்கிற நேரத்துல நீங்க 1 கப் ரைஸ் அல்லது வந்து சப்பாத்தி இது மாரியான ஈஸியா டைஜெஸ்ட் ஆகுற ஃபுட் மாரி நீங்க எடுத்துக்கலாம்.
ஓகே. பொதுவா வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு பேசும்போது 50% டயட், 50% வொர்க் அவுட் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து ரொம்ப சிம்பிளா அப்படின்னா நெறைய பேர் சொல்றது என்னன்னா, வாக்கிங் நல்லா பெனிஃபிட் இருக்கும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நடக்கிறதுனால உடல் எடை குறைக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மெட்டபாலிக் ரேட் எப்பலாம் அதிகமாகுதோ, எப்பலாம் நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாகுதோ, அப்ப எல்லாமே வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நீங்க நடந்து தான் போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க நின்ன இடத்துல இருந்தே ஜம்ப் பண்றது, குதிக்கிறது, உங்களுடைய எல்லா மூவ்மெண்ட்ஸையும் அசைக்கிறது, பாடிய வந்து வேகமா அசைக்கிறது, ஒரே நின்ன இடத்துல இருந்து ஓடுறது, இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிய அதிகமாக்குனாலே, உங்களுடைய அந்த கலோரிஸ் எல்லாமே நல்லா பர்ன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இவங்க நல்லா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு, நீங்க நெறைய ஏதாவது டீயோ, இல்ல 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு டீ, காஃபி சாப்பிட்டாலும், நீங்க 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்த எஃபெக்ட்ட உடனே அது குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ டயட் அந்த கலோரி பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெயிட் லாஸ்ல. ஓகே. ஸோ இந்த ஃப்ரூட் டயட் எடுக்கிறத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுல காமனா எல்லாருக்கும் வர சந்தேகம் வந்து, இப்ப காலையில டீ, காஃபி அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே எழுந்த உடனே முதல்ல அப்படின்றது கட்டாயம் டீ, காஃபி வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த உடல் எடை குறைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம வரும்போது, இந்த ஒரு டீ, ஒரு காஃபி டெய்லி எடுக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கோ, இல்ல டயட்ட டிஸ்டர்ப் பண்றதுக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இல்ல இப்போ இந்த டீ, காஃபி இதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வெறும் காஃபி தூள் வச்சு நீங்க செய்றதுலயோ, இல்ல டீ தூள் வச்சு யூஸ் பண்றதுலயோ, எந்த ஒரு டயட்ட வந்து சேஞ்ச் பண்றதோ, வெயிட் கெயின்லயோ, வெயிட் லாஸ்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. நீங்க அதுல ஆட் பண்ற சுகர் தான் இதுல முக்கியமா ரோல் பண்ணுது. நீங்க யூஸ் பண்ற சாதாரணமா 1 ஸ்பூன் யூஸ் பண்ற சுகரே, அது உடம்புல கலோரிஸா உருவாகுறது வந்து மோர் தென் நீங்க சாப்பிடுற ஒரு 3 இட்லிக்கு சமமானது அந்த 1 ஸ்பூன் சுகர் அது. ஸோ சுகர் இல்லாம நீங்க வெறும் டீ, காஃபி எடுத்துக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய வெயிட் லாஸ் பிளான்ல வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டோ, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ அதுல எதுவும் இருக்காது. ஸோ தாராளமா நீங்க ஒரு டீ, ஒரு காஃபி எடுத்துக்கலாம் வித்தவுட் சுகர். ஓகே. ஸோ இப்போ ஒயிட் சுகர் எடுத்துக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொன்ன காரணத்தினால, இதுக்கு ஆப்ஷனலா நம்ம ஏதாவது எடுத்துக்கலாமா? அது சேஃப் தானா டாக்டர்? கண்டிப்பா வந்து சுகர் எந்த விதத்துல சுகர் மீன்ஸ் இனிப்பு. இனிப்பு நீங்க எந்த விதத்துல எடுத்தாலும், அது உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ட தான் உங்க உடம்பு வந்து எடுத்துக்கும். ஸோ, அதனால எந்த விதத்திலயும் இனிப்ப வந்து நீங்க எடுக்காம இருக்கிறது தான் இந்த வெயிட் லாஸ் பீரியட்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அப்பதான் வெயிட்டும் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். பனம், கற்கண்டு, பனவெல். ஸோ, அது எல்லாமே இனிப்பு தான். உடம்பு வந்து அது கார்போஹைட்ரேட் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ, இனிப்பு எல்லாமே உங்க உடம்புல கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆயிட்டு, அது ஃப்ரக்டோஸா தான் நம்ம உடம்புல வந்து ஃப்ரக்டோஸோ இல்ல வந்து டெக்ஸ்ட்ரோஸா தான் நம்ம உடம்புக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ, அது கண்டிப்பா அது ஸ்டோரேஜ் வந்து ஃபேட்டா தான் ஸ்டோரேஜ் ஆகும். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வெயிட் லாஸ் பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. குறிப்பா வந்து ஃப்ரூட் டயட் இருக்கும்போது வெயிட் லாஸ் படிப்படியா குறையும் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.